இடிப்பது கோயில், படிப்பது ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி. நீ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது கோவில். அதுபோல்தான் இன்னைக்கு ஆட்சியில கோவிலை இடிக்கிறது. எவ்வளவு வேகமா ஓடி வருவாங்க. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்னா முதல்ல கிளம்பி வருவான். டாக்குமெண்ட் காமி, ரெக்கார்ட காமி, அதை காமி, இதை காமி. அதே தான் நாங்க கேட்கிறோம். 4,78,000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய நிலத்துக்கு டாக்குமெண்ட் முதல்ல கொடுங்க. அதுல வரக்கூடிய வருமானத்தை சொல்லுங்க. உலகத்துல எல்லாருமே, நம்ம எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம் ஐயா. நம்ம டாக்ஸ் கட்டலினா கூட அரசு நம்ம மீது கண் வைக்குது. ஒரு பொருள் வாங்குறோம், ஆதார் லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு பொருள் ஒரு கடைக்கு போய் ஏதாவது இருந்தாலும் கூட அரசுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம். அரசனுடைய கட்டுப்பாட்டில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். முடிந்தவர்கள் டாக்ஸ் கட்டுறோம், முடியாதவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். நாமளும் உயர்ந்து ஒரு நாள் நாமளும் சம்பாதிப்போம். ஆரம்பித்த நாம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தோம். கடுமையாக உழைத்து உழைத்து மேல வரும். ஆனா இவ்வளவு சம்பாதிச்சும் டாக்ஸ் அப்படிங்கிற பேச்சு இல்லாத ஒரு துறை இந்து அறநிலைத்துறை. இந்து அறநிலைத்துறைக்கு சிஏஜி அமைப்பினுடைய ஆடிட் அவர்களுக்கு பொருந்தாது. சிஏஜிங்கிறது மத்திய அரசு ஒரு நிறுவனம், எல்லா துறையும் ஆடிட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மட்டும் அவங்க டாக்குமெண்ட்டை இதுவரை சிஏஜி கொடுக்கலீங்க. அதனால நம்ம யாருக்குமே தெரியாது கோவில்கள் எவ்வளவு, நகை எவ்வளவு, சொத்து எவ்வளவு. 4,78,000 ஏக்கர் ஆர்டிஐ மூலமா கிடைத்தவர்கள் உண்மையாலுமே 4,78,000 ஏக்கரா, இன்னும் அதை விட குறைவா இருக்கா? எத்தனை கோவில்கள், கோயிலுடைய தனிப்பட்ட சொத்து என்ன யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை பொறுத்தவரை சிஏஜி என்கின்ற அமைப்பு ஆடிட்டிங் நடத்தப்படவில்லை. எவ்வளவு சொத்துனே தெரியாது. ஆனா நமக்கு வீட்டு வரியில் முதலா கிளம்பி வருவோம். பாருங்க, இந்த பில்டிங் இப்படி கட்டின, வீட்டுல முன்னாடி இழுத்து இருக்கிற வீட்டு வரி நீ கொடுக்கணும். குடிசை வீடா இருந்தாலும் வீட்டு வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இருந்தாலும் வீட்டு வரி கொடுக்கணும். ஆனா நம்முடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய கோவில்ல என்ன வரி என்பதற்கு யாருக்கும் தெரியாது. அதையும் இந்து முன்னணி அமைப்பினர் என்று கேள்வியா கேட்டிருக்கிறார். முதல்ல ஆடிட்டிங் பண்ணுங்க, சொத்தினுடைய தகவலை கொடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கோவிலுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு பொருள் உள்ள இருக்கு, எவ்வளவு தங்கம் இருக்கு. இது பேச பேச தங்கத்தை உருக்க ஆரம்பித்திருக்கின்றார். தங்கத்தை உறுதி என்ன பண்றீங்கன்னா அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்துறது. இதை விட வெட்கக்கேடான செயல் இந்தியால எங்கேயுமே கிடையாது. பீகார்ல அவன் தங்கத்தை உருக்கிறது கிடையாது, உத்தரப்பிரதேச தங்கத்தை உருப்பது கிடையாது, ஜார்க்கண்ட்ல அவன் தங்கத்தை உருக்கிறது. பட்டினிச்சாவி நடக்கக்கூடிய மாநிலத்தில் கூட கோவிலுடைய தங்கத்தை உருக்குவது கிடையாது. தமிழகத்துல மட்டும்தான் கோவிலுடைய தங்கத்தை உருக்குறாங்க. அது தங்கத்தை உருக்கின கணக்கு கிடையாது. எவ்வளவு தங்கத்தை உருக்குனீங்க தெரியாது. உருக்கின தங்கம் எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்க சொல்லல. அதுல வட்டி எவ்வளவு வருது தெரியாது. அந்த பணத்தை எதற்கு பயன்படுத்துறீங்க தெரியாது. ஆனா நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு முருகர் மாநாடு. சேகர் பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர் பாபுனுடைய தாடி பெருசாயிட்டு இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம், சேகர் பாபு அண்ணன் தாடி சைஸ வச்சு அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆன்மீகவாதி அவர் மாறுவார். ஐயப்ப முன்னாடி போய் நிற்பாரு, அழுவாரு. அதை 2 ஆங்கிள் போட்டோ பிடிச்சு சோசியல் மீடியால போடுவாங்க. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுகுறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க நல்லா உத்து கவனிக்கணும், எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், நீங்களும் நானும் சாதாரணமா எங்கேயாச்சும் போய் திருச்செந்தூர் கியூல நிற்போம். என்னங்க 4 மணி நேரமா கியூல நிக்கிறோம், கொஞ்சம் வேகமா திறந்துருங்கன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் நிப்ப, என் தமிழ்நாடு 4 மணி நேரம் நிக்க மாட்டியா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு. அதனால் நீங்கள் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே. 2026 நம்முடைய தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். நீங்க அதை தீர்மானம் பண்ணணும். தமிழகத்திலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். நீங்க அதை முடிவு செய்யணும். உங்க வாக்கு மட்டும்தாங்க, வாக்கை தவிர நமக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஓட்டுக்கு மட்டும்தான் மரியாதை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.